சித்தர் கமலமுனி அவர்களுடைய வரலாறையும், அவருடைய சிறப்புகளையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அட்டமா சித்திகளை கற்றுத் தேர்ந்த சித்தர்கள் எப்படி மனிதர் போலவே இறப்பு அப்படின்ற ஒரு வலையில சிக்கிறாங்க அப்படின்னு நாரதர் பரமேஸ்வரர்கிட்ட கேட்டாராம். அதுக்கு நாரதரே, நீங்க ஒண்ணும் தெரியாதவங்க கிடையாது. சித்தர்கள் இறப்ப தாங்களே விரும்பி ஏத்துக்கிருவாங்க. அவங்களுடைய உடல் மட்டும்தான் இறந்து போகுமே தவிர, அவங்களுடைய ஆன்மா கிடையாது. அது எப்பவுமே இந்த உலகத்துல தான் பிரவேசிக்கும். அது மறுபடியும் இன்னொரு ஆன்மாக்குள்ள போயிரும். அதனாலதான் சித்தர்கள் ஆண்டாண்டு காலமா தோன்றியபடியே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 2 தடவை, அதாவது தன்னுடைய இறப்புல 2 தடவை உயிர் தெழுந்துதான் கமலமுனி சித்தர் வந்தாரு. அவரை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. 4 முகம் கொண்ட பிரம்மா இருக்கார் இல்லையா, அவர் படைக்கிற தொழிலை செஞ்சுட்டு வந்தாரு. அதே மாதிரி பூலோக மக்களுக்கு படைப்போட ரகசியத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமலமுனியாக அவதரித்தவர் தான் பிரம்மர் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் பார்த்தீங்கன்னா அப்போ பார்வதி தேவி குறிக்கிறாங்க. பரமேஸ்வரன் பேசிக்கிட்டு இருக்கும்போது கமலமுனி சீனாவில் இருந்ததா சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு உண்மையில கமலமுனி அவர்களுடைய வரலாறை சிவபெருமான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரத தேசத்தில் அவதரித்தவர் தான் கமலமுனி. குருநாதரான போகர்கிட்ட சித்துக்களை நிறைய கத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, ஜோதிட ஞானம் பெற்றவர். 300 கைரேகை சாஸ்திரத்தை எழுதியிருக்காராம். வாழைக்குமரியை அம்மையே, அம்பிகையே, ஜோதிகே, உமையவளை, வாழை பரமேஸ்வரியே, பராசக்தியே, அம்பாளே, மனோன்மணியே, முக்கண்ணியே, உத்தமியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வழிபட்டு அருள் பெற்றவர் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரோம ரிஷியோட இணைஞ்சு பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்ற ஒரு நூலையும் அவர் எழுதியிருக்காரு. கைரேக சாஸ்திரத்துல இவர் கூறிய ரொம்பவே நுட்பமான ரகசியங்கள் இப்பவுமே போற்றப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சாமுத்திரிகா லட்சணத்தையும் இவர் கற்றிருக்காரு. ஒருவருடைய கைரேகையை பார்த்து அவங்களுடைய முகத்தை பார்த்துமே அவருடைய ஆயுளை சொல்ற அளவுக்கு திறமை வாய்ந்தவரா இவர் இருந்திருக்காரு. ஆன்மீக ஈடுபாடு கொண்ட கமலமுனி என்ன பண்ணியிருக்காருன்னா, எதிர்காலம் பற்றி கணித்த போது மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஆன்மீக பாதையில இருந்து விலகுவதை கண்டு மனம் நொந்தாராம். மக்கள் பெருசா ஒன்றும் ஆன்மீகத்துல ஈடுபாடு இல்லாம இருந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு இவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. எப்படியாச்சும் மக்களுக்கு ஒரு நல்வழி காமிக்கணும் அப்படின்னு நினைச்சவரு சீனாவில் இருக்கக்கூடிய மலை மேல போய் அமர்ந்து தவம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அவரை பார்த்த நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தங்களையும் சீடரா ஏத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டிருக்காங்க. நான் தவம் இருக்க வந்ததே பாரத மக்களின் நன்மையை வேண்டிதான் வந்திருக்கேன். அதனால காகபுஜண்டரிடம் கற்றுக்கொண்ட ஜலசமாதி நிலையில 20 ஆண்டுகள் நான் இப்படியே இருக்க போறேன். அதிசயம் பாரதத்துல நிகழும். அப்படி இருக்கிறதுனால இயற்கை செழிக்கும், பயிர்கள் நல்லா விளையும், பறவைகள் நிறைய இன்னிசை பாடும், விலங்கு மிருக குணத்தை விட்டுட்டு மென்மையா நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மலைகள் எல்லாம் தீப ஒளி பிரகாசிக்கும் அப்படின்னு சொன்னாராம். அதனால குருவை தேடி சீடர்கள் ஆன்மீக பயணம் செல்வாங்க இல்லையா, அது மாதிரி கண்களை இழந்தவர்களுக்கு பார்வை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பேச முடியாதவர்களும் சரளமா பேசுவாங்க. வானில வெள்ளி போல நிலா காட்சியளிக்கும். ஆகாயம் இருண்டு கரிய மேகம் சூழ்ந்து மழை பொழிஞ்ச வழியமா இருக்கும். அப்பதானே இந்த நாடு செழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெய்வ வழிபாடு எங்கேயுமே சிறப்பா நடக்கணும். அரக்கர்கள், பேய்கள், பூதங்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய குணத்துல இருந்து இயல்பு நிலைக்கு திருந்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது 20 ஆண்டுகள் என்ன பண்ணிட்டாருன்னா, தாமரை மலர் மேலதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை மலர் மேல இருந்து மக்களுக்கு நிறைய நல்வழி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்திருக்காரு. தன்னையே தானே வருத்திக்கிட்டு தவம் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. கமலமுனி அவர்களுடைய அருள்வாக்கு பழிச்சிருச்சாங்க. அதாவது பாரதமே செழிச்சு மக்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஆன்மீகத்துல உள்ள ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாயிருக்கு. ஆன்மீகத்துல ஈடுபாடே இல்லாம இருந்தவங்க கூட ஆன்மீகத்துல ஈடுபாடு வர செஞ்சவர் தான் கமலமுனி அவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது.